வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தி விச் ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு யுக்ரைனியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு யுக்ரைனியன் விச்க்கும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கும் இடையே நடக்கக்கூடிய பேட்டில் அப்படின்ற தீம்ல தான் போகும். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். இதுல ஒரு வித்தியாசமான முயற்சி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு யுக்ரைனியன் சோல்ஜர் தன்னோட மனைவியோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு இந்த ரஷ்யன் யுக்ரைன் வார் அப்படின்றது ஆரம்பிக்க போகுது. ஸோ ரஷ்யன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் யுக்ரைனுக்குள்ள ஊடுருவாங்க. ஸோ யுக்ரைனியன்ஸ் நிறைய பேர் சேஃபான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த யுக்ரைனியன் சோல்ஜரோட ஃபேமிலியும் சேஃபான இடத்தை நோக்கி போறதுக்காக முயற்சியில ஈடுபடுறாங்க. அந்த டைம்ல தான் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு குரூப் ஆஃப் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கூட ஏற்படுது. அந்த பிரச்சனையில அந்த யுக்ரைனியன் சோல்ஜர் கொல்லப்படுறாரு. அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அவரது மனைவி ஒரு மாதிரி விச்சா மாறுறாங்க. எதுக்காக அப்படி மாறுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் பண்ண போறாங்க, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி பழி வாங்கினாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த ஐடியா, அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் திங்கை வச்சு ஒரு எதிரிகளை பழி வாங்குறது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தாட்டா தான் நான் பாக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரஷ்யன் சோல்ஜரையும் பழி வாங்குற விதம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ரத்தம் தெறிக்க தெறிக்க நிறைய காட்சிகள் அப்படின்றது இருக்கும். அந்த ரானஸ் அப்படின்றது இந்த கதைக்கு தேவை அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி அந்த ரியல் இன்சிடென்ட், அதாவது யுக்ரைன் ரஷ்யா வார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒண்ணு. ஸோ அதுல இந்த மாதிரியான விஷயம் அப்படின்றது ஒரு மாதிரி ரிலேட்டபிளான ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இதுல ஒரு சேலஞ்ச் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதாவது அந்த விச் ஒருத்தரையும் கொலை பண்ணிட்டு வருவாள், அதுல லாஸ்ட் நபரை கொலை பண்ணும் போது அந்த விச் இறக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றதுமே இருக்கும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க இந்த படத்துல அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. ஆல்சோ டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். எனக்கு இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், டீடைலிங். இவங்க அந்த விச்சா மாறுறாங்க அப்படின்றத நிறைய காட்சிகள் வழியா சூப்பரா காட்டியிருப்பாங்க. பட் ஸ்டில் அதுக்கான அந்த பேக் ஸ்டோரி, அது ரிலேட்டடான ஒரு சின்ன பிளாஷ்பேக் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்திருக்கலாம். அது பெரிய லெவல்ல மிஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி தொடர்ச்சியா நிறைய சோல்ஜர்ஸ் எடுத்துக்கிட்டே வருவாங்கல்ல, அது ஒரு மாதிரி ரிப்பீட்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருந்துச்சு. அதுல இன்னும் கொஞ்சம் வித்தியாசங்கள் அப்படின்றது காட்டியிருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த கதை வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.